ஹலோ. சொல்லு. உடனே ஒரு 5000 ரூபா அமுச்சு விட்றி. எதுக்கு? ஸ்டாக்ல இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கா அமௌண்ட். உடனே கொஞ்சம் அமுச்சு விட்றி. சரி. சரி ஓகே. வாடா, அங்கங்க ஓடிட்டு இருக்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. அண்ணா பிளேடு குண்ணா, பிளேடு குண்ணா, வேமா குண்ணா, வேமா குண்ணா. யாருமே இல்லாத இடத்துக்கு போ. போயிட்டியாடா? சுற்றி ஆள் யாராவது இருக்காங்களான்னு பாரு. பார்த்துட்டியா? யாரும் இல்லைல்ல. இப்போ உன் ஃபோன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன். முதல்ல அதை ஓப்பன் பண்ணி பாரு. அதே மாதிரி உன் முகத்தில் ஒரு மார்க்கை போடு. அதான் உன் சேலஞ்ச். என்ன விளையாடுறியா? என்னால முடியாது. என்ன பண்ணுவ நீ? முடியாது. பிளேடை வச்சு இப்படி கீற முடியும்? இது ஒரு கேம் தானே. முடியாது முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க நீ. என்னால முடியாது. கேம் தானே. பிளேடு வச்சு எதுக்கு? டேய், இப்போ அந்த ஃபோனை திருப்பி எடுத்து பாரு. பாரா. வேணாம் வேணாம் வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீ பண்ண பாவத்தை தானடா காமிச்சேன். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? வெட்டிக்கலாம். பொண்டாட்டிக்கு அனுப்பி. வேணாம் 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 வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னோட காசு வேணுமா? எவ்வளோ வேணாலும் தரேன். இது வலி வலிக்கும். வலிக்கத்தான் செய்யும். வெட்டிதான் ஆகணும். வேற டாஸ்க் இருந்தா கூட ப்ளீஸ். வேற எதுவும் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம், டைம் முடிய போகுதுடா. வெட்டு வெட்டு வெட்டு. என்னடா ரொம்ப மூச்சு வாங்குது போல? என்னடா இது? நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்ட. போ போ போ. இன்னும் போ. இன்னும் போகணும்டா. வர போயிட்டே இரு. இங்க யாருமே இல்ல. எதுக்கு என்னை வர சொன்ன? நேரா போ. நேரா போ. இங்க ஒரு பாறை இருக்கு. ஆமா. பாறைக்கு கீழே ஒரு பொருள் இருக்கு. அத முதல்ல எடு. சீக்கிரம் போடா. நல்லா சுத்தி பாருடா. ஒழுங்கா பார்த்தா தானே தெரியும். தேடு தேடு தேடு. என்னடா டாஸ்க்? போடா, போய் தேடு. போ சீக்கிரம். போயிட்டியா? என்ன கிடைச்சது? ஏதோ பேப்பர் இருக்கு. அத முதல்ல திறந்து பாரு. திறந்துட்டியா? என்ன இருக்கு உள்ள? என்ன இருக்கு சொல்லுடா. இதை வச்சு புல்லா வெட்டுறது. இது எதுக்கு? இது எதுக்கு எடுக்க வச்ச? இதை வச்சு நான் என்ன பண்ண? இப்பதான் நீ கரெக்டான கேள்வி கேட்கிற. என்ன விட்டுரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. Welcome to the game. Please fill your personal details to enter the game. Welcome to my universe, Mr. Rajathurai. இப்போ இந்த கேமை உங்களுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணியாச்சு.
ஒரு சேலஞ்சுக்கும் ஒரு ரிவார்டு இருக்கு. சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலனா அதோட விளைவையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு புது மனுஷனாக மாறி இருப்பீங்க. ஒரு ஆக்ட்ரஸை நேக்கடா நடிக்க வைக்க கன்வின்ஸ் பண்ணணும். இதுதான் முதல் சேலஞ்ச். இதை முடிச்சா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ரிவார்ட் 10,000 கிரெடிட் ஆகும். அடிங்க மயிறு. வாங்க சார் வாங்க. ஒரு பால் பாக்கெட் 4 வடை வகை இவ்வளவு நேரமா? வர்றப்ப சுரேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதான் இவ்வளவு நேரம் ஆச்சு. சுரேஷ் அவன் ஒரு விளங்காதவன். அவன் சகவாசத்தை வேற உன்ன வச்சிட்டு இருக்க வெக்கம் கெட்ட நாயே. உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி குறை சொல்லலைன்னா தூக்கமே வராதே. பெரிய அம்பானி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள குறை வேற நோட்டுறாங்களாமா. நீங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தினா என்னோட கஷ்டம் தெரியும். நீங்க வேலைக்கு போய் எவ்வளவு மாசம் ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏய், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப ஓவரா பேசுற. ட்ரேடிங், இந்த பைனரி ட்ரேடிங், இந்த ரம்மி கல்ச்சர், இதெல்லாம் விளையாடி காசை விடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? து. என் காசு 1 லட்சம் ரூபாய் போனது மட்டும் தான் மிச்சம். கஷ்டப்பட்டு வேலைக்கு போறதுக்கு உனக்கு குண்டி வலிக்குது. சரி வாங்க சாப்பிட. அவர் என்ன பண்ணியிருந்தா, அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்துக்கலாமா? உங்க டீம் இருந்து கால் போச்சுல, அப்ப அவர் அதை கட் பண்ணியிருந்தா வாங்கிட்டு வந்த 4 வடையில 3 வடை நீயே சாப்பிட்ட. என்ன விடு, பையனுக்காச்சும் ஒண்ணு குடுக்கணும்னு யோசிக்க வேணாம். அழுகுடி ஓட்டி. டேய் வா வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். சரி, பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ண போறேன், நீங்க வரீங்களா? போ. சரி வாடா, நம்ம போலாம். இது எதுக்கு எடுக்க வச்ச? இதை வச்சு நான் என்ன பண்ண? அப்படியே அந்த அருவாவை எடுத்துட்டு போ. என்ன பண்ணணும்னு சொல்றேன். நேரா போடா ப்ளீஸ். அங்க ஒருத்தர் இருப்பான் பாரு, போ சீக்கிரம். இங்கதான் யாருமே இல்லையே. ஏய், நான் சொல்றத மட்டும் செய். நேரா நடந்து போ. போயிட்டே இரு. இங்க ஒருத்தன் குடிச்சிட்டு தான் போதையில படுத்து கிடக்குறான். எக்ஸாக்ட்லி. உன்ன மாதிரியே குடிச்சிட்டு மட்டையா படுத்து கிடக்குறான் பாத்தியா? அவன் தலைய வெட்டி சீக்கிரம் கொண்டு வாடா நாய. வெல்கம் பேக் டு த கேம். நீ நினைச்சாலும் இந்த கேம் இப்போ க்ளோஸ் பண்ண முடியாது. உன் ஃபோன் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கு. உன்னால காலோ மெசேஜோ எதுவுமே பண்ண முடியாது. சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உன் கண்ட்ரோல் உனக்கு வரும். உன் ஃபோனில் பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆனாலும் ஆன் பண்ணால் இந்த கேம் தான் ஓப்பன் ஆகும். சேலஞ்சஸ் எல்லாத்தையும் முடிக்கிறது மட்டும்தான்டா உனக்கு இருக்கிற ஒரே வழி. ஒரு சேலஞ்சை நீ முடிக்கும் போது உனக்கு உண்டான ரிவார்டு உனக்கு தானா வந்து சேரும். என்ன, கேமுக்கு ரெடியா இருக்கியா? முடியாது. முடியாதா? ஆட முடியாதுன்னு சொன்னா பர்சனல் ஆன்லைன் ஹிஸ்டரி, நீ பொண்ணுங்களோட அட்டூழியம் பண்ண வீடியோஸ், போட்டோஸ், உன் ஃபோனோட
சாட் ஹிஸ்டரி, நீ என்ட்ரான கேவலமான வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வைரல் ஆக்கிடுவேன். இப்போ சொல்லு, ஆட முடியுமா முடியாதா? என்ன ஆட்டத்துக்கு ரெடியா இருக்கியா? சொல்றா. டைம் போய்கிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆக்ட்ரஸ் லைன்ல வருவாங்க. அவங்கள நேக்கடா நடிக்க வைக்க கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு சீன் நரேட் பண்ணி அவங்கள நேக்கடா நடிக்க வைக்க சம்மதிக்க வச்சுட்டாலே போதும், உன் டாஸ்க் முடிஞ்சிடும். சீக்கிரம் 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 சாமி, எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ஒரு சின்ன டாஸ்க பண்றதுக்கு? வேற டாஸ்க் இருந்தா கூட ப்ளீஸ். இதை பண்ணலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உன் பொண்டாட்டிக்கும் ஊருக்கும் இதை உடனே அனுப்பி வச்சிருவேன். என்ன பண்ண போற? என்னடா, அனுப்பட்டுமா? சொல்லு, அனுப்பட்டுமா? எல்லாரும் இருக்காங்களே. சீக்கிரம் சீக்கிரம். வேற ஏதாவது இருந்தா கூட. டைம் முடிய போகுதுடா. சீக்கிரம் வெட்டு வெட்டு வெட்டு. டைரக்டர் சார் சொல்லுங்க, என்ன சீன், நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு சீன் இருக்கு மேடம். அது வந்து ஒரு நேக்கட் சீன் மேடம். எதுக்கு நேக்கட் சீன்? கதைக்கு அவ்வளோ முக்கியமா? இல்லை மேடம், இது கண்டிப்பாக வேணும் மேடம். இல்லைன்னா இந்த சீனை நம்ம கன்வேவே பண்ண முடியாது மேடம். ஓ அப்படியா? உங்களுக்கு என்ன நேக்கடாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, அதுக்கு இந்த சீனை ஒரு சாக்கா யூஸ் பண்ணுறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்லை மேடம், ஸ்கிரிப்டுக்காக தேவைப்படுது மேடம். சரி ஓகே ஃபைன், நான் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. என்ன டைரக்டர் சார், ரெடியா? உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் another day வேலையை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அப்படியே ரொம்ப கேஷுவலாக அப்படியே உங்கள் பெட்ரூம்குள்ளே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் திறந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா உங்கள் எக்ஸ் லவர் படுத்திருக்காரு. அதுவும் ரொம்ப செக்ஸியாக படுத்திருக்காரு. அப்படியே பேச ஆரம்பிச்சு, அப்படியே தொட ஆரம்பிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்டிமேட் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா மேடம்? என்ன சார், நீங்கள் எப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. ஃபஸ்ட்டு மெதுவாக சட்டையை கழட்டுவாங்க. சரி. அப்புறம் உங்ககிட்ட வந்து ரொமான்டிக்காக உங்கள் ப்ராவெல்லாம் கழட்டுவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக எல்லாத்தையுமே கழட்டிடுவார். அப்படியே ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆயிட்டாங்க. ஓகேவா மேடம்? ஓகே 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 ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம். வெட்றா, வெட்டு 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 வெட்டு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா. அப்படியே வெட்டினத ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பு. சீக்கிரம் அனுப்புடா, டைம் ஆகுது இல்ல. இப்போ வீட்டுக்கு போ. அடுத்த சேலஞ்சோட அப்டேட் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரியும். உனக்கு இப்ப சந்தோஷமா? நிம்மதியா?
நீ இப்படி அலைய வச்சுட்டு இருக்க. உன்ன மாதிரி வேலை வெட்டிக்கு போகாம தண்டமா வீட்டுல உட்காந்து கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து சம்பாதிக்க வழி இல்லாம வெட்டியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்களை உஷார் பண்ணி பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் உடம்புல எனர்ஜி வச்சுக்கிட்டு இருக்கிற கேவலமான ஜென்மம் தானடா நீங்கெல்லாம். இது மட்டும் இல்லாம ஆன்லைன் பைனரி ட்ரேடிங் கேமிங்ல காசுன்னு நாக்க தொங்க போட்டுட்டு ஆட வேண்டியது இந்த மாதிரி உருப்படாத வேலையை பண்ணிட்டு இதுல பொண்டாட்டியை தவிர மொத்த பொண்ணுங்களோட படுக்கிறது அதுக்கு பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லி காசு வாங்குற கேவலமான ஜென்மட்டா நான் எண்ணிடலாம். நான் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? இப்ப நான் என்னதான் பண்ணதுக்கு மேல இதுக்கப்புறம் என்ன ஒண்ணும் இல்லைல்ல. இதுக்கப்புறம் தான்டா முக்கியமான சேலஞ்சு. உன்கிட்ட வண்டி இருக்குல்ல, வண்டி எடுத்துட்டு நேரா நான் சொல்ற இடத்துக்கு போ. இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அவன் தலைய துண்டா வெட்டி சீக்கிரம் கொண்டு வா. டைம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் விட்டு. சத்தியமா முடியாது. விட்றா. என்னால முடியாது, நான் பண்ண மாட்டேன். அவன் தலைய வெட்டி சீக்கிரம் கொண்டு வா, சீக்கிரம். என்னால வெட்ட முடியாது. என்ன விளையாடுறியா? எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது. ஐயோ, என்னால கொலையெல்லாம் பண்ண முடியாது. போன் எடுத்து பாடுறா, பாரு. இது எல்லாத்தையும் போய் அவன் பொண்டாட்டிக்கு அனுப்பட்டுமா? நீ என்ன வேணாலும் அனுப்பிச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் கொலை எல்லாம் பண்ண மாட்டேன். ஹலோ, நீ எதுக்கு இப்ப போன் பண்ற? என்னடா கால் பண்ணுன்னு மெசேஜ் நான் எங்க மெசேஜ் அனுப்பிச்சேன்? தயவு செய்து போனை வை ப்ளீஸ். பார்த்தல, போன்ல இருந்து கால் மெசேஜ்னு என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். இப்ப அவன் தலைய வெட்டி இல்ல வெட்டி தொலைறடா. போ 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 போ. யாரே நீ? என்னைய வேணும்? ஏய் நில்றா. ஏய் 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 விட்றா அவனை. போ 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 போ, விட்றாத. ஏய் என்னடா என்னாச்சு? என்னால முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு. என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னால கொலை மட்டும் பண்ண முடியாது. யாரா அந்த லூசு குட்டி இப்படி கதிக்கானுங்க ஃபஸ்ட்டு போயினேக்கிறான். உன்ன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனுக்கு கூட ஓரத்துல ஒரு ஈவு இறக்கம்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படியே விட்டுருவான்லாம் நினைக்காத. சரி ரைட்டு. உன்னோட அடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா? அடுத்த 3 மணி நேரத்துல 3 பேர் அந்த கேமை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் தான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதாடா? நான் பண்றேன். உனக்கு தேவை என்ன? அந்த 3 பேர் அந்த லிங்க் இன்ஸ்டால் பண்ணும், அவ்வளோதானே? நான் இப்போ தான் முதல்ல பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ போன வை. என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சி. என்ன உன் மூஞ்சில அடிபட்டிருக்கு? அதுவா, நேற்று பைக்கில் போகிறப்ப ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் மச்சி. ஓ மச்சி, உனக்கு எப்படி போகுது? சரி, ஒர்க்லாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா? ஏதோ போகுது மச்சி. சரி, நீ எடுத்து போடு. Cheers. டேய் தம்மைங்கடா. சொல்றா நாயே, எப்படி இருக்க? ஆமா, உன்னை அடிக்கடி ஆன்லைன் ரம்மி கேம்ல உன்னை பார்த்துட்டே இருக்கனே. எப்போ பார்த்தாலும் லைவ்லேயே இருக்கிற. சரி சரி, நீ தம்ம கொடு. அப்படியா? ஆமா. டேய் வேணாண்டா, நீ மாலை போட்டுக்கடா. சிக் கூட. எப்படிடா மச்சான், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? என்னடா ஒரே குழப்பத்தில் இருக்க? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? ஒரு கேம் இருக்கு மச்சி, ஆ நீ நம்பவே மாட்ட. அந்த
அந்த கேமில் வர கேரக்டர் டிட்டோ ஒன்ன மாதிரியே இருக்கு மச்சி. அப்படியா? அந்த கேமை நீ இன்ஸ்டால் பண்ணேன்னு வச்சுக்கேன், முதல்ல உனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அப்புறம் நீ விளையாட 5000, 10,000, 15,000 அப்படியே கூட்டிக்கிட்டே போகும் மச்சி. நான் சொல்கிறது வேணா இப்போ நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீ விளையாண்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ கண்டிப்பாக என்னை நம்புவ மச்சி. இப்போ நான் ரெஃபர் பண்ணேன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அப்படியா? ஆனால் இந்த கேம் விளையாண்டு பாரு மச்சான், சூப்பராக இருக்கும். ரம்மிலாம் என்ன செம்ம, ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்கும் தெரியுமா? சரி, நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், இன்ஸ்டால் பண்ணு. அனுப்புடா. வந்துருச்சா? வந்துருச்சுடா. சரி, நான் கிளம்புறேன் மச்சி. சரி மச்சி, பார்த்து போயிட்டு வா, நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். வாடா, என்ன இந்த பக்கம்? ஒன்று தானே தேடி இருந்தேன், இங்கே என்ன பண்ணேன்? டேய், நான் இப்போ ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கேன், அது சூப்பராக இருக்குடா. அதில் வர்ற காசு 1000, 5000, 10,000, 20,000, அப்பா செம்ம. அது மட்டும் இல்லைடா, இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, டிட்டோ ஒன்ன மாதிரியே இருக்குடா. இந்த கேமை நீ இன்ஸ்டால் பண்ணேன்னா உனக்கும் காசு கிடைக்கும், எனக்கும் காசு கிடைக்கும், ப்ளஸ் எனக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஓ, சும்மா இன்ஸ்டால் பண்ணாலே காசு கிடைக்குமா? ஆமாம், அதே மாதிரி நீ வேற யாருக்காவது அனுப்பிச்சு விட்டேன்னா உனக்கும் 1000 ரூபா கிடைக்கும். என்ன டேய், எல்லாம் இப்படி தான்டா சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியாது, வேணாம் விடு. போ. டேய், சொல்கிறத கேளுடா. உனக்கு எப்படி தெரியும்? நீ விளையாண்டா தானே? இது ஒரு தடவை பண்ணி பாரு. டேய், இதெல்லாம் ஃபேக்கு. டேய், வேணான்னு சொன்னா விடுப்பா. டேய், இங்க பாரு. ஏய், பண்ணி பாருடா. டேய், வேணாம்டா. பண்ணா என்ன மச்சி? இப்ப அதை இன்ஸ்டால் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? மச்சான், நான் சொல்றத கேட்க மாட்டியா? டேய், கேட்கறதுக்கு இல்லடா, இப்போ அதை நான் இன்ஸ்டால் பண்ணி நான் ஆட போறது இல்லை. எப்படி இருந்தாலும் டேய், எனக்கு அதுக்காக நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. தயவு செய்து கிளம்பு ப்ளீஸ். டேய், நான் சொல்லி நம்ப மாட்டேன்ல. டேய், என் வேலை இருக்கு மச்சி, அதுக்காக நேரம் எனக்கு இல்லை. ஒருத்தர சொன்னா புரியாதா? தயவு செய்து கிளம்புடா. வேண்டாண்ணா கிளம்புடா. போ 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 மச்சி. 30 நிமிஷம் தான்டா உனக்கு பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு ஆள் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். ஏய் மச்சி, எப்பரா இருக்க? இருக்கேன்டா, சொல்லு. சரி, என்ன இந்த பக்கம்? சும்மா ஒரு வேலையாக வந்தேன். வீட்டில் எல்லாம் ஓகேவா? ஆ. ஒரே நிமிஷம் சரி, வண்டியை விட்டு வந்துடுறேன், உட்காந்து பேசு. என்னடா ஆச்சு? ரொம்ப நாள் அது ஒன்று பார்த்து. என்னடா இது கணத்தில்? அதுவா, நேற்று வீட்டு பக்கத்தில் பைக்கில் அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் மச்சி. அப்படியா? சின்ன அடி தான், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடா, நான் ஒரு
வேலையை முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயினில் வந்தேன். வா அப்படியே உட்காந்து பேசுவோம். வாங்க உட்காருவோம். அப்புறம் சொல்ல மச்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ போகுது மச்சி. ஒரு கேம் இருக்கு, விளையாண்டு பார்க்குறியா? கிரிக்கெட்டை தவிர வேறு எதுவும் ஆடுறது இல்லைடா. ஏய் மச்சி, சின்ன பசங்களாம் அந்த கேமை விளையாடுறாங்க மச்சி. டேய் மச்சான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லடா, சொன்னால் புரிஞ்சுக்கோ ஏன்டா. டேய் உனக்கு இந்த மேட்டர் தெரியுமா? இது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை மச்சி, நிறையா சம்பாதிக்கலாம். இப்போ நான் அனுப்புகிற லிங்க் நீ இன்ஸ்டால் பண்ணேன்னு வச்சுக்கேன், உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் காசு கிடைக்கும். டேய் நான் என்னைக்கிட்ட இந்த மாதிரி கேமெல்லாம் ஆடி இருக்கேன், அதில் எனக்கு என்ன கிடைச்சிட? ப்ளீஸ்டா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? சரி அனுப்புடா, உனக்காக நான் ஆடி பார்க்குறேன். தேங்க்ஸ்டா. சரி பரவாயில்ல மச்சான், நீ அனுப்பி மச்சான், நீ ரெகுலேட்டே பண்ண மாட்டேன். சரிடா, நிஜமா நல்லா இருக்கும்டா அந்த கேமு. அப்பா சரி வா எந்திரி. சரி நான் வரேன் மச்சி. சரி மச்சான், அப்புறம் பார்க்கலாம். என்னடா சொன்னபடி 3 பேர் இன்ஸ்டால் பண்ண வச்சுட்ட? பெரிய ஆள் தான்டா நீ. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். சரி என்ன இப்போ விட்டுருவியா? விடுறேன். எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிட்டு உன்னை ரிலீஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. என்னாச்சு? அப்படியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் மச்சி, எப்படி இருக்க? ஏய் சுரேஷ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓடாம நில்லு. சாமியே சரணம், சாமி சரணம். சரணம். ஏடா மூஞ்சில அடிபட்டிருக்கு? அது ஒன்றும் இல்லை மச்சான், சாதாரணம் தான். அதை விட ஒன்றும் இல்லை மச்சி. ஒரு கேம் இருக்குடா, அதில் வர கேரக்டர் பார்க்கும்போது ஒன்றை மாதிரியே இருக்கு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சுடா. நீ டவுன்லோட் பண்ணி விளையாடு. அதில் ரவணியும் வருதுனால இவ்வளோன்னு சொல்கிறேன் உனக்குண்ணா. மச்சான் சும்மா சொல்லாத மச்சான். நான் ஏன்டா சும்மா சொல்லணும்? அந்த கேமை ஒரு வாட்டி விளையாண்டு பாரு, விட மாட்டேன். நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் மச்சான்? இது ஒரு இன்கம் தானே. அந்த கேமில் இருக்க கேரக்டர் டிட்டோ ஒன்றை மாதிரி மச்சான். அப்படியே உன் கேரக்டர், உன் பர்சனாலிட்டி எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுது. பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி பாரு. இதை இன்ஸ்டால் பண்ணி நான் என்னடா பண்ண போகிறேன்? அதில் ரெவன்யூ வருதுடா. ரெவன்யூ வந்தால் ஏதோ ஒரு அடிஷ்னல் இன்கம் தானே உனக்கு. அதான் சொல்கிறானா. நீ சொல்கிறத பார்த்தா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் தோணுது மச்சி. நீ ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி ஆட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக விட மாட்டேன் மச்சி. ஆமாண்டா. சரி மச்சான், எனக்கு அந்த லிங்க் கண்டிப்பாக அனுப்புகிறேன். நான் கிளம்புறேன். நீ விளையாட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக விட மாட்டேன் அந்த கேமு. அவ்வளோ சூப்பராக அந்த கேமு. சரிடா, நான் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி விளாட்றேன். சரிடா. டேய், நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணேடா. இப்படி கவுத்துட்டேடா. என் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் அமுச்சு விட்டே. உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, ஃபுல் சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீ யாரா? யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்றா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லடா, உன்கிட்ட நான் எதிர்பார்த்தது நீ திருந்தணுங்கிறது தான். நான் கடைசியில் கிளம்பும் போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சிரிச்சுட்டு போனல. நல்லவங்க எவ்வளோ பேர் உன்னை விட மோசமான நிலைமையிலையும் ஒழுக்கமா இருக்காங்க. அவங்களா என்ன முட்டாளடா? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உனக்கு கண்டிப்பா தேவை. அப்பதான் இந்த உலகம் கொஞ்சமாவது சுத்தமா இருக்கும். உன்ன மாதிரி மனுஷன்லாம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன, ஒரு வித்தியாசம் இல்ல. அட பாவி, நல்லவங்களாவது நிம்மதியா இருப்பாங்க. செத்து போடா நாய. உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இதாண்டா முடிவு.
you.